நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ற? வேலை பார்த்துட்டு போ. இந்த ட்ரெஸ்லாம் என்னத்துக்கு போறேன்? மானத்துக்கு தான் துணியை கட்டுறோம். ஓ மானத்துக்குலாம் பெருசா நெய்யணுமா? அது மானம்டா. இதா மானம். ஓஹோ அங்கங்களை மறைப்பதற்கு எதுவும் தெரியக்கூடாது. ஆமா. ஏம்மா எதனா தெரிதா இல்லையா? தெரியா? கொசுவாலி போட்டுன்னு வந்துட்டு எதுனா தெரியுதாடா? எதுவும் தெரியலடா. சரி நான் என்னம்மா பண்றது? நீ என்ன பண்ற? அவன் கூட போயிட்டு அவன் கூடவே எல்லாம் ஹெல்ப் பண்ணு. சரி சரி ஓகே ஓகே உஷார்னா? என்ன ஆமா. எங்க வடங்க அக்கா ஐயோ ரோதனை ஒன்றும் பண்ண முடியல. பயப்படாதக்கா சொல்லுங்க. இல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு தாராளமா சொல்லு. என் தம்பி குடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்க அப்பா அம்மா தான். எப்படி? ஏன் எங்க அப்பா அம்மாவை சொல்றேன்னா சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க? அந்த புட்டி பால் இருக்குது இல்ல, அதுல என்ன போடுவாங்க? அது மேல என்ன போடுவாங்க? லப்பரு 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 இதுதான் நான் நின்னுந்தேன். ஏன்னா விட்டு பாருங்கன்னு. வேணாண்டா எது இது மோ நான் மோ மோ சரி சரி மோ சரி நான் மோ எது பண்ணக்கூடாதுன்னா மோ சரி நான் மோ 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 பைத்தியக்காரியா ஆக்க கூட பாரு. நீ பாரு எல்லாவோ பண்ண போறேன். என்ன இப்படி போறேன் நானு. அதான் மோ நான் சிரிக்க வைக்கிறடா என் குடும்பத்தை. அவங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க எல்லாம் ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். எதற்காக சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் வாய்க்கு சிரிச்சிங்க. சொல்லுமா. என்னன்னா என் தம்பி குடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த புட்டி பால்ல சாராயத்தை ஊத்தி அந்த லப்பரு லப்பர் போட்டுருவாங்க. அப்படி அதெல்லாம் போட்டு அவனுக்கு சின்ன வயசுல கொடுத்ததுனாலதான் பிற்காலத்துல இப்படி வாழ்றான். நான் அது ஏன் சொல்றேன்னா பழமொழியே சொல்லுவாங்க, நூலை போல சேலை தாயை போல புல்லுன்னு. சூப்பர்மா. 1960 சொன்னது இன்னும் சொல்லிங்க இருப்பாரு. நீ நான் இது என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நடக்குதுதான். என்னதான் பெற்றோர்கள் சரியா இருந்தாலும் பிள்ளைகள் சரியா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அப்பா மாதிரி தான் இவனும் அப்படி இருக்கிறா அப்படின்னு எல்லாமே பெற்றோர் மேலதான் சாரும். நான் எதுக்காக சொல்றேன்னா எங்க அப்பா அம்மா சரியில்லை, அதை பார்த்து என் தம்பி சரியில்லை. ஆமா தயவு செய்து பெற்றோர்கள் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. பின்னாடி போடுங்க. அதே போல குழந்தைங்கிட்ட காசு கொடுத்து இந்த தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு வர சொல்லாதீங்க. மட்டும் வாங்கி வர சொல்லுங்க. ஏய் போடா போடா. நாடோடி நாடோடி எம்ஜிஆர் படம் 3 முறை பாத்துக்கிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நான் என்னக்கா பண்ண போறேன்? நீ என்ன பண்ற? அதனால எங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை நாங்க ஷேர் பண்றோம். அது அவங்கவுங்க மனசுக்கு ஏத்த மாதிரி திருந்துறவங்க திருந்தலாம், திருந்தாதான் இருக்கிறவங்க அவங்களுடைய விஷயம். நடக்கட்டும் விடு. You may understand? ஆமா சரி. நீ என்ன பண்ற? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். எடு. அரண்மனை எது நடந்தாலும் சரி ஒரே ஒரு கால் போடு. நான் எந்த காலை போடா? காலு நீ எந்த காலை? டேய் கால்னா கால். ஓகே. ஓ அதாவது எங்க சொல்றாங்க நீ மிஸ்டு காலா? அது கூட மிஸ்டு கால் தான் விடுவியா? அதெல்லாம் எந்த கால் தான்? கலைவாணி எங்க இருக்கிறாள்? குழந்தையாரி வருவா. குலக்கரைக்கந்தாள். ஆமாங்க. தென்படவில்லையே. ஏங்க இங்க இல்லைன்னா எங்கன்னா சுத்தின்னு பாப்போம், பார்க்கலாம் போ. அப்படியா? ஆமா. புறப்படுமா. அத வாட்டாயா? ஒக்கா பொண்ணு அதான். ரிமோட் போல் ஆடி பாடி கொடிக்கிறான். ஒக்கா பொண்ணு. சித்திரப்பா. ஆமாங்க. இவளை விடலாமா? கூட பின்னாடியே போலாம் போ. குறுக்கு வயல் செடு. பின்னாடியே போலாம் போ. புறப்படுமா. மாமா என்னடா மாமா நீங்களா? மாமா வேற யாரும் நான் பயந்தே போயிட்டேன். பயம் என்பதே இருக்கக்கூடாத பெண்களாக பிறந்தார். பெண்கள் தமிழ்நாட்டின் கண்கள் அல்லவோ? அப்படியா? ஏய் மாமா அமரங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாமா? பல நாட்கள் ஆகுது உன்னை பார்த்து. உண்மைதான். எப்படி இருக்கீங்க? பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல பிரியாணினா சாப்பிடுறீங்களா மாமா? ஆமா கோயில்ல தான் பிரியாணி போடுவாங்க. பிரியாணி ஏண்டா எங்க மாமா கேட்டா போதும் அனைத்துமே வர வைப்பேன். நீ வர வச்சு ஆன்லைன்லயே புக் பண்ணுவேன். புக் பண்ணி நீயே தூளு குடுவேன். உன் வாய்க்கு ஒருத்தர் கூட தர மாட்டேன். கலைவாணி பார்த்தாயா? சூப்பரா கும்புடு. கலைவாணி அயல் நாட்டிலிருந்து தாயகம் வந்திருப்பதாக என் அக்கா நீலாதேவி உரைத்தார். அப்படியா? ஆகையால்
சற்று நேரம் தனிமையில் பேசலாம் என்று ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். தனியாகவா? என்ன பேச போறீங்க? பேசுங்க மாமா. அயல்நாடு சென்றாயே, பட்டப்படிப்புகளை நல்ல முறையில் படித்து விட்டாய். அது பச்சை கீச்சிச்சு. ஏய், என்னடா முதல்ல ஆரம்பத்துல கேட்ட ஒரு கேள்வி பதில் சொல்ல என்னடா பச்சை கீச்சுன்ற? என்னத்த பச்சை என்னத்துக்கு நான் படிச்சிருக்கிறேன்? உன் கேள்விக்கு நான் படிச்சிருக்கிறேன். ஏண்டா உன் கேள்விக்கு நான் படிச்சிருக்கிறேன். சரி விடு, அவர் கேள்வி தான் பதி. சரி மாமா. கலைவாணி, என்ன மாமா? உன்னை பார்க்கும் போது உன்னிடம் சற்று நேரம் தனிமையில் பேசலாம் என்று என் மனம் துடிக்கிறது. தனிமையியா? பார்க்க வேண்டும், பேச வேண்டும், பழக வேண்டும், எத்தனையோ ஆசை இந்த மனதில். என்ன மாமா பேச போறீங்க? பேசுங்க. என்ன வேண்டும்? உமா தாலி அரக்கா. என்னடா தாயாருக்கெல்லாம் பேசுற கோவில்ல வந்துட்டு? கோயில் இப்ப பாடிங்க தேவடியா பேசுங்க கலைவாணி. மாமா. டேய் வாடா, பேசுங்க பேசுங்க. என்னடா வார்த்தை வருது? விடு, வார்த்தை பேசு. கூப்பிடு திரும்பி. கலைவாணி, மாமா. உன்னை பார்த்தவுடன் கலைவாணி, கலைவாணி, மாத்து முடி வச்சுங்க, எல்லாம் மாட்டிக்கிது சொல்ல முடியல. பேசு, பேசு. கேளுமா? வந்ததை என்னன்னு கிளியரா சொல்லு. கலைவாணி, உன்னை பார்த்தபோது சொல்லு, அதான் சொல்லு. நீ உன்னை பார்க்கும்போது என் மனமானதே சற்று சஞ்சலம் அடைகிறது. அப்படியா? ஆ. என்ன மாமா? சொல்லு, சொல்லி தைரியமா சொல்லு. அதை வைக்க வந்து கலைவாணி, என்ன கலைவாணி, எப்படின்னா தேங்காய் வாடிக்கிட்டு போல வச்சிடணும். அப்படியா? வாய் மேல் குழப்ப கூடாது, பஞ்சமாசம் ஆயிடும். டக்குன்னு ஓடி சரி. தண்ணி வந்து வெளியே வைட்டோம். இப்ப பாரு. அது கலைவாணி, மாமா. மூன்றோ பிரேமன்ற உன் நெற்றி, வெற்றி. கரெக்ட், சூப்பர். ஆப்பிள் போன்ற கண்ணா, அப்படியா? கரெக்டா போதுடா, போடா. மூன்றோ பிரேமன்ற உன் நெற்றி, குறைக்கிற மாதிரி வச்சுன்னு பேசுறேன். அப்படி வச்சு கூடாது. போடா, அதுதான் நின்னுங்கிறான். எப்படி அப்படி பேசுறான்? ஏய், ஒண்ணு இல்ல, போடி. நான் அப்படி சொல்ல சவுண்டு குட்டி ஒரு போனேன். ஓ, இப்படி. மூன்றோ பிரேமன்ற உன் நெற்றி, அப்படியா? இந்த கை நான் மச்சிங்கிட்டேன் பின்னாடியா. பா, அப்படி பா. மூன்றோ பிரேமன்ற உன் நெற்றி, ஆப்பிள் ஐயோ. போடா. என்ன போடா, ஆச்சு கட்டா போ, போடா. மாமாக்கு? ஆப்பிள் போன்ற கண்ணம், ஆ. மாதுளை போன்ற உதடுகள், செக்க செவந்த இதழ்கள், கரெக்ட், போடா. வில் போன்ற புருவம், ஏய், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பிரேக் போடாதடா. சேஞ்ச் பண்ணுவோம் டயர். வில் போன்ற புருவம், அதேதான், ரெண்டு மார்பகம், என்ன நட்டை, என்ன உட்டை, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விடு, விடு, விடு. இது போல் அழகை காவிரி நாட். அவ்வளவுதான்டா, வீலிங் தூக்குறா. ஏய், என்னடா திரும்பிக்கிட்ட? அட தூக்கி காட்டா திரும்போது. அடங்கட்டா வீலிங் தூக்கி காட்டா. கலைவாணி,